ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஒரு கர்ச்சீப் அளவு எடுத்து நம்ம கட் பண்ணி ஸ்டிச் பண்றத பத்தி பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். கர்ச்சீப் தைக்க போறோம். நம்ம தையலுக்கு ஃபர்ஸ்ட் என்ன தேவை, நம்ம எதெல்லாம் யூஸ் பண்ணணும் அப்படிங்கறத பாத்துக்கலாமா? இது ஸ்கேலு, நம்ம டிராயிங் பண்றதுக்காண்டி ஸ்கேலு, டேப்பு, பாபின் கேஸ் வச்சுக்கோங்க. அப்புறம் த்ரெட்டு, மார்க் பண்றதுக்கு ஜாக் பீஸு, ஹெம்மிங் பண்ற ஊசி வச்சுக்கோங்க. அப்புறம் பிரிக்கிறதுக்கு தனியா பெரிய ஊசி, அப்புறம் ஒரு கிளாத்து. நமக்கு பேசிக்கா படிக்கிறதுனால நமக்கு ஃபர்ஸ்ட் டே கிளாஸுக்கு இது மட்டும் இருந்தா போதும். அதுக்கப்புறம் தேவைன்னா போக போக வாங்கிக்கிறலாம். இப்ப நம்ம கிளாஸ பாத்துக்கலாமா? திரட் இல்லாம ஒண்ணு போல வெட்டி விட்டுக்கோங்க. நம்ம கர்ச்சீப்போட அளவு நமக்கு தேவை நம்ம 9 இன்ச் போதும். ஆனா நம்ம 10 இன்ச்சு எடுக்கணும். மடிக்கிறதுக்கு 1 இன்ச்சு நம்ம எக்ஸ்ட்ராவா எடுக்கணும். இப்ப நம்ம மார்க் பண்ணியாச்சு, கட் பண்ணிக்கலாம். இப்ப கர்ச்சீப் போலே நமக்கு ஒரு ஷேப் கிடைச்சிருச்சு இல்லையா? த்ரெட்டை எடுத்து பாபின்ல 2 சுத்து சுத்திக்கிடுவோம். சுத்திட்டு நீடிலோட இந்த ஹோல் இருக்கலாம், அந்த சைடு பார்த்து உள்ள கொடுத்துக்கணும். கொடுத்துட்டு வீல ரொட்டேட் பண்ணிட்டு வீலோட சைட்ல வச்சோம்னா, கை வச்சு பிடிச்சோம்னா அழகா நூல் சுத்திக்கிறோம். ஊசியை விட்டுட்டீங்கன்னா ஊசி தெரிச்சிரும். ஃபர்ஸ்ட் டே அப்படிங்கறதுனால நூல் சுத்துறது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். நம்ம அடுத்தடுத்து சுத்தும் போது நமக்கு பழகிரும். நூல் கரெக்டா இருக்கணும். சுத்தி இருக்கிறது நமக்கு ஒண்ணு போல சேப்பா இருக்கணும். கொஞ்சம் கூட விலகி இருக்க கூடாது, திரடு இருக்கக்கூடாது. ஒண்ணு போல இருந்தா மட்டும்தான் நல்லா தைக்கும். இல்ல அப்படின்னா லூப் அடிக்க ஆரம்பிச்சிரும். பாபின்ல உள்ள போட்டு இந்த கேப் வழியா உள்ள கொண்டு வந்துடணும். கொண்டு வந்து இழுத்து பார்க்கணும், ஃப்ரீயா வருதா அப்படின்னு இழுத்து பார்க்கணும். இப்ப பாபினை இந்த இடத்துல இந்த லாக் இருக்கு இல்லையா, இந்த லாக் அந்த இடத்துல பாபின் மாற்ற இடத்துல ஒரு
கேப் இருக்கும், அந்த கேப் நேரம் வச்சுக்கணும். வச்சுட்டு அழுத்தி விடணும். நமக்கு சவுண்டு கேட்கும், லாக் ஆயிடுச்சு அப்படின்னா டப்புன்னு சவுண்டு கேட்கும். அப்புறம் இதுல நூலை மாட்டி இந்த வீல்ல ஒரு சுத்தி ஆல்ரெடி உங்களுக்கு நூல் மாட்டெல்லாம் தெரிஞ்சிருக்கும், இருந்தாலுமே தெரியாதவங்க இருப்பீங்க அப்படிங்கறதுனாலதான் நான் ஃபர்ஸ்ட் இந்த வீடியோவை போடுறேன். என்ன இவங்க இதெல்லாம் சொல்லி தராங்களே, நிறைய பேர் வீட்டுல மிஷினை வச்சிருந்தாலுமே அவங்களுக்கு நூல் மாட்ட தெரிஞ்சிருக்காது. அதனாலதான் நான் இதெல்லாம் சொல்லி தரேன். இப்ப மாட்டியாச்சு இல்லையா? இப்போ உள்ள ரொட்டேட் பண்ணோம்னா உள்ள இருக்க நூலை வெளியே இழுத்துரும். நமக்கு உள்ள இருந்து நூல் வந்துருச்சா ரெண்டும், இதை பின்ன பார்த்து விட்டுட்டு நம்ம கர்ச்சிப்போட முக்கு இருக்கு இல்லையா, அதை வந்து ஈவனா மடிச்சு விடணும். இழுக்க கூடாது. இப்படி இழுத்துட்டோம்னாலும் நமக்கு வந்து அளவு எக்ஸ்ட்ரா வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அது போல ஷேப்பா இல்லாம திருவி வர்ற மாதிரியும் இருக்கும் நமக்கு. அப்புறம் நம்ம சாரிக்கு முந்தி அடிக்கிறது ஃபர்ஸ்ட்ங்கனால உங்களுக்கு சாரி மடிப்பு எடுக்கிறது அப்படிங்கிறது, முந்தி அடிக்கிறது அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்காது. அதனால நீங்க ஒண்ணு போல கைட்டு தேய்ச்சி விட்டுக்கோங்க. தேய்ச்சி விட்டு கரெக்டா இதோட எண்ட்லயே நம்ம ஸ்டிச்சிங் போடணும். இதுல 4 சைடும் அடிச்சுக்கோங்க. நாலு சைடுமே ஒரே ஈவனா இருக்கணும். கொஞ்சம் கூட இது ஒரு சைடு தடிமனா ஒரு சைடு ஒல்லியா அந்த மாதிரி இருக்க கூடாது. இப்ப நம்ம தச்சாச்சு. தச்சுட்டு நீங்க ஒரே ஈவனா 4 சைடும் நம்ம ஸ்டிச் பண்ணிட்டோம் இல்லையா? இப்படிதான் கர்ச்சீஃப் நம்ம தைக்கணும். ஃபர்ஸ்ட் வீடியோ. உங்களுக்கு எதுவும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்க எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. இன்னும் இது போல இன்னும் நிறைய உங்களுக்கு பயனுள்ள வீடியோஸ் நிறைய போடுவேன். நீங்க நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. புதுசா படிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க யாரா இருந்தாலுமே அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு வீடியோல நம்ம ஒரு கர்ச்சீப் கட் பண்ணி தைக்கிறது எப்படிங்கிறத பத்தி பார்த்தோம் இல்லையா? நெக்ஸ்ட் வீடியோல உங்களுக்கு அடுத்து ஒரு தலையணை கட் பண்ணி தைக்கிறது எப்படிங்கிறத பத்தி போடுறேன். நீங்க புதுசா தைக்கிறவங்களா இருந்தா நீங்க கண்டிப்பா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க. நான் எல்லாமே உங்களுக்கு புரியுறபடி ரொம்ப ஸ்லோவான வீடியோஸ் தான் நான் போடுறேன். நீங்க உங்களுக்கு எதுவும் டவுட் இருந்துச்சு அப்படின்னாலும் நம்ம கமெண்ட்ல நமக்கு போடுங்க, நான் உங்களுக்கு கிளியர் பண்றேன். நெக்ஸ்ட் வீடியோல சந்திப்போமா? ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.